ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு கிரிஷ் குக்கரியில எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். கிஸ்மிஸ் பழம் நல்லா ஊதி பலூன் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டையும் தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில இருக்கக்கூடிய நெய்யில 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பாசிப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகாம 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். பாசிப்பருப்பை வறுத்ததுக்கு அப்புறமா அது கூட 1 கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த கப்ல 1/2 கப் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்ல 1 கப் பச்சரிசி எடுக்கணும். இந்த மெஷர்மெண்ட்ல எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ இதுல எந்த கப்ல மெஷர் பண்ணீங்களோ அதே கப்ல 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டியா ரிச்சா இருக்கிறதுக்காக 1 கப் பால் கலந்துக்கலாம். தண்ணி அதிகமா சேர்த்தா கூட பரவாயில்ல, ஆனா குறைவா சேர்த்துடக்கூடாது. தண்ணி அதிகமா சேர்க்கும் போதுதான் சர்க்கரை பொங்கல் நல்லா குழைவா கிடைக்கும். இப்போ இத ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். பால் சேர்த்திருக்கனால இது நல்லா பொங்கி வரும். அப்பெல்லாம் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பொங்கல் ரொம்ப சூப்பரா வெந்து நல்லா குழைவா கிடைக்கும். இப்போ வாசனைக்காக 3 ஏலக்காவை இந்த மாதிரி 2ஆ பிச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லனா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இத நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதுல 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையில தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அத வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். பொங்கல் நல்லா குழஞ்சு திக்கானதுக்கு அப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சர்க்கரை சேர்க்க கூடாது. இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரைய உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி அதிகமாவோ இல்ல குறைவாவோ சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு அதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனையா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில இது வச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த முந்திரியையும் கிஸ்மிஸையும் இதுல போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். உப்பு சேர்க்காமலும் கூட செய்யலாம். ஆனா உப்பு சேர்த்து பண்ணும்போது சர்க்கரை பொங்கலோட டேஸ்ட் இன்னும் கூட கொஞ்சம் சூப்பரா இருக்கும். இப்ப கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.